Hi students, welcomes you all. This is standard 11 physics. In that we are going to discuss about unit 2 kinematics. Last topic என்ன பார்த்திருந்தோம் அப்படினு பார்த்தோம்னா addition of vectors பார்த்திருந்தோம். Okay, with the help of triangular law of addition. Triangular law of addition method யூஸ் பண்ணி ரெண்டு vectors எப்படி ஆட் பண்ணோம் அப்படினு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பார்த்தோம்னா subtraction of vectors. ரெண்டு vectors எப்படி subtract பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். So before going to this topic, subtraction of vectors போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன் அப்படினா addition of vectors ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். So அதில் எப்படி எடுத்திருந்தோம் அப்படினா a vector அப்படினு சொல்லிட்டு ஒரு வெக்டார் எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து டெயில் பாயிண்ட், இந்த ஏரோ மார்க் இருக்கிற பாயிண்ட் வந்து ஹெட் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து என்னென்ன எடுத்திருந்தோம்னா ஓ, இந்த லைன் வந்து இந்த ஹெட் பாயிண்ட் வந்து ஏ அப்படின்னு எடுத்திருந்தோம். இந்த ஹெட் பாயிண்ட்ல வந்து பி வெக்டார் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். பி வெக்டாரோட டைல் வந்து இங்கே இருக்கும், ஹெட் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்னென்ன எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா பி, ரைட்டா? ஸோ அப்போ நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னா இந்த லைன் வரும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆர் வெக்டார் இஸ் நத்திங் பட் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். விச் இஸ் நத்திங் பட் மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் b vector, which is nothing but we get the answer is square root of a square plus b square plus 2ab cos theta. Like that we got the answer. Similar to that we got the direction of the resultant vector. The resultant vector குண்டான direction, அதாவது வந்து angle find out பண்ணோம், which is nothing but alpha. So அது என்ன find out பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா alpha is equal to tan inverse of b sin theta divided by a plus b cos theta அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், ரைட்டா? ஸோ இது அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸில் நம்ம படிச்சிருந்துச்சு, ரைட்? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ஸோ சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ்லையும் நம்ம இதே போல் ஏ வெக்டார் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி ரெண்டு வெக்டார்ஸை எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இது வந்து ஏ வெக்டார் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா பி வெக்டார் எடுக்கிறேன். ஸோ பி வெக்டாரை இந்த டைரக்ஷனில் எடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பி வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம், ரைட்டா? ஸோ எனக்கு ரிசல்டன்ட் வெக்டார் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வரும். ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நான் இதில் வந்து ஒரு பேரலோகிராம் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸில் நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன், இன்னொன்று வந்து பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார்ஸ், ரைட்? ஸோ நம்ம இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த மேக்னிடியூடும் டைரக்ஷனும் பேரலோகிராம்லையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ரைட்டா? ஸோ அதனால தான் நான் இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார்ஸை யூஸ் பண்ணுறேன், ரைட்? ஸோ அப்போ இப்படி ட்ரா பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ அப்போ இங்கே பி வெக்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெக்டார் என்னவாக தான் இருக்கும்னா பி வெக்டாராக தான் இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா ரிசல்டன்ட் நமக்கு இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரைட்? ஸோ நமக்கு இப்போ அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் கண்டிஷன்லேயே வந்துருச்சா? ஸோ இது ஏ வெக்டார், அப்போ இது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பி வெக்டாராக தான் இருக்கும். அப்போ ரிசல்டன்ட் வெக்டார் இந்த ஆர் வெக்டார் வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் தான் பண்ணணும், வெக்டாரை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ ஒரு வெக்டார் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா நெகட்டிவ்ல இருக்கணும், ரைட்? விச் மீன்ஸ் இதையே எப்படி எழுதலாம்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் பி வெக்டார் அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ அப்போ ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் அப்படின்னு வரும். ஸோ அப்போ ரெண்டு வெக்டாரையும் சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, ரைட்? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பி வெக்டாரை நெகட்டிவ் வெக்டாராக எடுக்க போகிறேன். எப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு வெக்டார் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது ஏ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம், ரைட்? அதுவே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு வெக்டார் பட் ஈக்குவல் மேக்னிடியூட், ரெண்டுமே ஒரே லென்த்தில் இருக்கும். பட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போச்சுன்னா இதே வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம்னா மைனஸ் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். விச் இஸ் நத்திங் பட் போத் தி வெக்டார்ஸ் ஆர் ஆன்டி பேரலல் அப்படின்னு எடுப்போம், ரைட்டா? ஸோ அப்போது பி வெக்டார் இந்த டைரக்ஷனை நோக்கி போகுது, நான் அதே பி வெக்டாரை ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுத்தேன் அப்படின்னா அந்த பி வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதலாம், ரைட்டா? சிமிலர் டு தட் இதுவும் நான் பேரலோகிராமில் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வரும். ஸோ அப்போ நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து இங்கே வரும், கரெக்டாக?
ஸோ நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இந்த இடத்துல வரும்பொழுது நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆங்கிள் வந்து என்னென்னு எடுப்போம்னா டீட்டான்னு எடுத்துருக்கோம்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்டே அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸில் இந்த ஆங்கிள் ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் ஆங்கிள் வந்து நம்ம என்னென்னு எடுப்போம்னா எப்போவுமே டீட்டான் தான் எடுப்போம். ரைட்? ஆனால் இந்த பி வெக்டாருக்கும் இந்த மைனஸ் பி வெக்டாரும் பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் லைனில் வருது. அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னா 180 டிகிரி இருக்கும். இந்த இடத்துல டீட்டான் போயிடுச்சுன்னா அப்போது இந்த ஆங்கிள் மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 180 மைனஸ் டீட்டா அப்படின்னு இருக்கும். ரைட்டா? ஸோ நமக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார் இதுதான் தெரிஞ்சிச்சு. அப்போது நமக்கு இந்த ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னு சொல்லி வேணும். நம்ம ஏற்கனவே அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸில் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் ஆங்கிள் மட்டும் வேறு. அப்போ டீட்டாக்கு பதில் நான் என்னென்னு எழுதிக்கிறேன்னா 180 மைனஸ் டீட்டான்னு எழுதிக்கலாமா? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் which is equal to magnitude of a vector minus b vector which is equal to square root of a square plus b square plus 2ab. addition of vectorsல இங்க வந்து நம்ம தீட்டான்னு எடுத்ததுனால இங்க cos தீட்டான்னு வந்துருந்துச்சு. ஓகேவா? ஏன்னா நம்ம தீட்டான்னு எடுப்போம். பட் இங்க நமக்கு என்னன்னு இருக்குன்னா 180 minus தீட்டா அப்படின்னு இருக்கு. ஸோ 180 minus தீட்டா அப்படின்னு வரும். ஸோ which is equal to square root of a square plus b square plus 2ab cos 180 minus theta. ஸோ இப்படி வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா 90 minus theta. அதுவே இந்த செகண்ட் குவாட்ரண்ட் வந்து பார்த்தோம்னா 180 minus theta அப்படின்னு வரும். ஏன்னா 130 டிகிரி 140 டிகிரிலாம் இங்கே தான் வரும். 180 கூட சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான். ரைட்டா? ஸோ அப்போது இந்த செகண்ட் குவாட்ரண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா 180 மைனஸ் டீட்டா. இந்த குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா சைன் டீட்டா மட்டும்தான் ப்ளஸ். இதெல்லாம் நீங்கள் மேக்ஸில் ட்ரிக்னாமெட்ரியில் படிப்பீங்க. ரைட்? ஸோ சைன் மட்டும் ப்ளஸ்ங்கிறதுனால காஸ் 180 மைனஸ் டீட்டான்னு போடும்போது நம்ம என்ன எழுதலாம்னா மைனஸ் காஸ் டீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்? ஸோ இது மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்னா மைனஸ் 2ab cos theta அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இதுதான் என்னன்னா சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸோட ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூடாக இருக்கும். ரைட்? அதே போல் டைரக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ஃபா. ரைட்டா? ஸோ ஆல்ஃபா பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் பி சைன் டீட்டாக்கு பதில் ஆங்கிள் என்ன இருக்குன்னா 180 மைனஸ் டீட்டா divided by a plus b cos 180 minus theta இப்படி வரும். ரைட்டா? ஸோ அப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? tan inverse of b sin 180 minus theta என்ன வரும்னா sin, ஏன்னா sin 180 minus theta நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா sin theta தான் வரும். ஏன்னா இந்த குவாட்ரண்ட்டில் sin மட்டும் ப்ளஸ். ஸோ அப்போ என்ன வரும்னா sin theta அப்படின்னு எழுதிக்கலாம். divided by a. அதுவே cos 180 minus theta அப்படின்னா இந்த இடத்துல sin மட்டும்தான் ப்ளஸ். சைனும் கொசிகன் மட்டும்தான் ப்ளஸ். பட் மற்றது எல்லாமே மைனஸில் வரும்போது எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் பி காஸ் theta அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னவா இருக்கும்னா இந்த ரிசல்டன்ட் வெக்டாரோட டைரக்ஷனாக இருக்கும். ரைட்டா? ஸோ இதுதான் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ரைட்? ஸோ இதே போல் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸில். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். Okay, so let us move on and find out the subtraction of vectors by one example. Right? Just wait. So example 2.2. இங்க வந்து பார்த்தோம்னா ரெண்டு வெக்டார்ஸ் கொடுத்துட்டாங்க, a வெக்டார் and b வெக்டார். ரைட்? ஸோ இதில் ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் அதாவது வந்து லென்த் வந்து 5 யூனிட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதே போல் பி வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 7 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு வெக்டாருமே வந்து எவ்வளோ ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க வித் ஈச் அதர். ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் difference of the vector a vector minus b vector. a vector minus b vectorோட மேக்னிடியூட் என்ன, அதாவது வந்து ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசல்டன்ட் வெக்டாரோட மேக்னிடியூட் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர், அதாவது வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார்
that is nothing but a square plus b square minus 2ab cos theta அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அதுவே டைரக்ஷனுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா tan inverse of b sin theta divided by a minus b cos theta. So whatever values they have given in the question, you just replace the values in a given terms and get the values. Okay, so let us substitute and get the values. ஸோ அப்போ நமக்கு எப்படி வரும் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் plus b square minus 2ab cos theta. This will be the magnitude of the given two vectors. So here the magnitude of a vector is 5 units. So appo 5 square varum plus magnitude of b vector is 7. So 7 square minus 2 times of 5 into 7 into cos, and which angle it makes? So it is 60 degree. Okay, so which is equal to square root of 5 square will become 25 plus 7 square 49 minus 5 2s are 10 into 7 70. Then cos 60 degree value will become 1 by 2, right? Now I have to cancel the terms. 2 ones are 2, 35 times will become 70, so that square root of 25 plus 49 minus 35, like that you will get. So that square root of 49 minus 35 will become, this 25 as it is will come, right? Now plus இது என்னன்னு வரும்னா 1 4 14 அப்படின்னு வரும். So square root of 39. This will become the magnitude of the given two vectors, right? அதே போல அடுத்து நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா direction, right? So directionக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா tan inverse of b sin theta divided by a minus b cos theta, right? So let us substitute and get the direction of the given two vectors. Okay, so அப்ப என்னன்னு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா alpha is equal to tan inverse of b sin theta divided by a minus b cos theta அப்படின்னு வரும். So alpha is equal to tan inverse of, what is the value of b? 7, and sin 60 degree, sorry, yes, angle is 60 degree, divided by a value is 5 minus b value is 7 cos 60 degree, right? So alpha is equal to tan inverse of 7 times of cos 60 value is root 3 by 2 divided by 5 minus 7 times of cos 60 value is 1 by 2, right? So we have to simplify. I can do it here. So அப்ப எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா alpha is equal to tan inverse of root 3 value we have already know, which is nothing but 1.732, but நம்ம இப்ப simplify பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். அப்ப என்ன வரும்னா 7 times of root 3 divided by 2 whole divided by, இது LCM எடுத்து எழுதுனா 10 minus 7 whole divided by 2 அப்படின்னு வரும், right? So alpha is equal to tan inverse of these 2 and these 2 should get cancelled. So அப்ப என்ன வரும்னா 7 root 3 divided by 10 minus 7 3, right? Okay, இன்னும் நம்ம simplify பண்ணோம்னா alpha equal to tan inverse of 7 into root 3 value is 1.732 whole divided by 3. Okay, so இந்த 7யும் 3யும் கூட நம்ம divide பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும்னா 3 2s are 6, remainder 1, 0.0, 3 3s are 9, so again it goes on. So அப்ப alpha equal to tan inverse of 2.333 into 1.732, like that it will get. So அப்ப answer என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா alpha is equal to tan inverse of 4.041, like that you may get. So which means இது வந்து approximate நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 76 டிகிரில வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? So these will become the direction of the given two vectors, right? Thank you.